श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 9. அயோத்திக்கும் அதை சார்ந்தவர்க்கும் வணக்கம். ஸ்ரீராமனுக்கு அயோத்தி நகரிலும் அங்கு வாழும் ஆண் பெண்களிடமும் பரிவு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அங்குள்ள சரையு நதியோ கலியின் அவலங்களை போக்குவது, மிக தூயது. அவற்றை வணங்குகிறேன். ராமன் தன் நகரில் இருந்த சீதா தேவிக்கு மாசு கற்பித்தவர்களான வண்ணானையும் அவனை ஆதரித்தவர்களையும் அவர்களின் பாபத்தை போக்கி துயரற்றவர்களாக்கி தமது பரந்தாமத்தில் வாழச் செய்தார். எவளுடைய புகழ் ஒளி உலகெங்கிலும் பரவி இருக்கிறதோ அந்த கௌசல்யா அன்னை என்ற கிழக்கு திசையை வணங்குகிறேன். அங்குதானே, அதாவது கௌசல்யை என்ற கிழக்கு திசையில்தானே உலகத்திற்கு சுகம் அளிக்கின்ற கெட்டவர் என்ற தாமரைகளுக்கு பனி போன்ற ஸ்ரீராமன் என்ற அழகான சந்திரன் உதித்தார். எல்லா தேவியர்களுடன் கூடிய தசரத ராஜனை புண்ணியங்களுக்கும் மேன்மைகளுக்கும் உருவமாகவே மதித்து நான் செயல் மனது சொற்களால் வணங்குகிறேன். தன்னுடைய செல்வனுக்கு நான் அடிமை என்று அறிந்து எனக்கு அவர் அருள் புரியட்டும். ஸ்ரீராமனை பெற்ற தாய் தந்தை என்ற காரணத்தினால் பெருமைகளுக்கெல்லாம் எல்லையை எட்டிவிட்ட அவர்களை படைத்ததனாலே பிரம்ம தேவருக்கே மகிமை மிகுந்துவிட்டதே. தீன தயாளனான பிரிய செல்வன் தன்னை விட்டு பிரிந்த உடனேயே எவர் தன்னுடலை வெறும் புல் போல் மதித்து துறந்தாரோ அப்படி எவருக்கு ஸ்ரீராமன் திருவடிகளில் உண்மையான அன்பு இருந்ததோ அந்த அயோத்தியாதிபதியை வணங்குகிறேன். எந்த ஜனக மகாராஜன் தனக்கு ஸ்ரீராமனிடம் உள்ள ஆழ்ந்த பக்தியை யோக அபியாசத்திலும் அரசு நிர்வாகத்திலும் மறைத்து வைத்து இருந்தாரோ ஸ்ரீராமனை பார்த்த உடனே அது வெளிப்பட்டதோ பரிவாரங்களுடன் கூடிய அந்த விதேக ராஜனை வணங்குகிறேன். எவருடைய கட்டுப்பாடுகளும் விரதங்களும் சொல்லத் தரமன்றோ எவருடைய உள்ளம் ஸ்ரீராமனுடைய திருவடி தாமரைகளில் வண்டு போல மோகித்து அண்மையை விட்டு அகலாமல் சுற்றுகின்றதோ அந்த பரதருடைய திருவடிகளை முதலில் வணங்குகிறேன். எவருடைய திருவடிகள் குளுமையாக இனிதாக பக்தர்களுக்கு சுகமளிக்கின்றனவோ எவருடைய புகழ் ஸ்ரீராமனுடைய புகழ் என்ற நிர்மலமான கொடியை உயர தூக்கி நிறுத்தும் 3 கோலாக உள்ளதோ அந்த லக்ஷ்மணருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். எவர் 1000 தலைகள் உடையோனாக உலகை தாங்கும் காரணமானவரோ பூவுலகின் பயத்தை போக்குவதற்காக அவதரித்தாரோ நற்பண்புகளின் சுரங்கமான அருட்கடலான சுமித்ரா குமாரனான அந்த லக்ஷ்மணன் எனக்கு எப்பொழுதும் அனுகூலமாக இருக்கட்டும். சிறந்த வீரன், நல்ல இயல்புடையவர், பரதனை பின்தொடர்பவர் சத்ருக்னர். அவருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். எவருடைய பெருமையை ஸ்ரீராமனே தன் திருவாயால் எடுத்துச் சொன்னாரோ அந்த மகாவீரன் ஹனுமானை வணங்குகிறேன். கொடியவர் என்ற காட்டை சுட்டெரிக்கின்றவர், ஞானமே வடிவானவர், வில்லும் அம்பும் ஏந்திய ஸ்ரீராமன் எவருடைய உள்ளம் என்ற மாளிகையில் வீற்றிருக்கிறாரோ அந்த வாயு குமாரனை வணங்குகிறேன். வானர அரசன் சுக்ரீவன், கரடிகளுக்கு அரசன் ஜாம்பவான், அரக்கர் அரசன் விபீஷணன், அங்கதன் முதலான வானர கூட்டத்தினர் தாழ்ந்த பிறவி எடுத்தும் கூட ஸ்ரீராமனை அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய அழகிய திருவடிகளை வணங்குகிறேன். பக்ஷிகள், பசுக்கள், தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் பலர் எந்த கோரிக்கையும் இன்றி அடியார்களாக ராமனின் திருவடிகளையே வழிபடுகிறார்களோ அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். ஞானத்தில் சிறந்தவர்களான பக்தர்களான முனிவர்கள் சுகர், சனகர், நாரதர்
முதலானோர் இவர்களை தரையில் சிரம் தோய வணங்குகிறேன். முனிவர்களே, தாங்கள் என்னை அடிமையாக ஏற்று அருள் புரியுங்கள். ஜனக மகாராஜாவின் புதல்வி, உலகின் தாய், கருணையின் கருவூலமான ஸ்ரீராமனின் பிரிய மனைவி ஸ்ரீ ஜானகி தேவியின் இரு திருவடி தாமரைகளையும் பணிகின்றேன். அவளுடைய கருணையினால் நிர்மலமான மதிநலம் பெறுவேன். மறுபடியும் நான் மனது சொல் செயல்களால் கமலக் கண்ணன், வில்லும் அம்பும் ஏந்தியவர், பக்தர்களின் விபத்தை போக்குகின்றவர், அவர்களுக்கு சுகம் அளிப்பவர், பகவான் ஸ்ரீ ரகுநாயகனின் எல்லாம் வல்ல திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். ஏழ்மையினால் துன்புற்றவர்களிடம் மிகவும் பிரியமுள்ளவை, சொல்லும் அதன் பொருளும் போலவும் நீரும் மலையும் போலவும் வெவ்வேறாயினும் உண்மையில் வேறுபடாதவை எவையோ அந்த சீதாராம சரணங்களை வணங்குகிறேன்.